பாவங்களை நாம் 3 வகையாக பார்க்கலாம். நாம் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் முதல் வகை. கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். ஆனால் நாம் நன்றி உணர்வு இல்லாமல், அவரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் பல வேளைகளில் அவருக்கு எதிரான காரியங்களில் இறங்கி இருக்கின்றோம். அவை கடவுளுக்கு எதிரான பாவங்கள். இரண்டாவது, நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய பாவங்கள். நாம் மட்டும்தான் வாழ வேண்டும் என்கிற சுயநலத்தோடு நாம் செய்யக்கூடிய பாவங்களை இந்த வகையில் உள்ளடக்கலாம். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் நமது வாழ்வு, நமது குடும்பம் என்ற குறுகிய மனப்பான்மை நம்மை பாவத்திற்கு அழைத்து செல்கின்றது. மூன்றாவது வகையான பாவம் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்வது. நாம் சுயநலத்தோடு இருப்பது போல மற்றவர்களும் சுயநலத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதன் பொருட்டு நமக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். நாம் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களை மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு நாம் அதிகமான பாவங்களை செய்கிறோம். ஆனால் கடவுள் தந்தை உள்ளத்தோடு நம்மை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பிறர் நமக்கு செய்யக்கூடிய சாதாரண குற்றங்களையும் நாம் மன்னிக்க மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். எனவே இயேசு கடவுள் நமது பாவங்களை மன்னிக்க வேண்டுமென்றால் நாம் அவர்களது பாவங்களை மன்னிக்க வேண்டுமென்று கண்டிப்புடன் சொல்கிறார். நமது வாழ்வில் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவிற்கு என்னையே பக்குவ நிலைக்கு உட்படுத்தியிருக்கின்றேனா? என்னை கடவுள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நான் மற்றவர்களை புரிந்து கொள்கிறேனா? சிந்திப்போம்.